ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது விதமான டிஷ்ஷோடு தான் உங்களுக்கு நான் வந்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ், எம்டி ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன் பட்டர். இதுவுமே மலேசியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் தாங்க. மலேசியாவில் எல்லாமே ஃபேமஸ் தான். ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொரு டிஷ்ஷை உங்களுக்கு நான் வந்து எப்படின்னு செய்முறையை நான் சொல்லி காட்டுறேன். வழக்கம் போல் ஒரு எம்டி ஃப்ரைட் ரைஸ், இது வந்து எம்டி ஃப்ரைட் ரைஸ் வித் இதோட காம்பினேஷன் வந்து பட்டர் சிக்கன் கொடுப்போம். ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்காதவங்க இதை மஸ்ட்டு ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். நம்ம ஊர்லேயே இது பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஊர்லேயே கிடைக்கும். இங்கே ஃப்ரைட் ரைஸ் வந்து லைட் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும். ஸ்பைஸியாக இருக்கவே இருக்காது. ஸ்பைஸியாக ரேராக தான் கேட்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இங்கே சம்பல்னு ஒன்று செய்வோம், அது போட்டு கொடுப்போம். மற்றபடி வந்து வெறும் உப்பு, ஒயிட் பெப்பர், அஜினோமோட்டோ இது மட்டும்தான் போட்டு பண்ணுவோம். டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸ்பைசி கொஞ்சம் கூட இருக்காது. ரெஸ்டாரண்ட்டாகவே அஜினோமோட்டோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து வேறு வழி இல்லை. நீங்கள் வீட்டில் பண்ணுறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதோட காம்பினேஷன் தான் அந்த பட்டர் சிக்கன். இது வந்து போன்லெஸ் சிக்கனை வாங்கி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் ஒரு எக்கு, லைட்டாக மிளகாத்தூள், லைட்டாக ஒயிட் பெப்பர் இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் ஒரு சின்ன ட்ரேயில் தெரியுதுல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் நல்லா பெரட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி சிக்கன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 20 கிராம் ஒரு ஆள் சாப்பிட்லாம் அந்த மாதிரி பட்டர் போட்டுக்கிட்டு நல்லா பட்டர் நல்லா கரைஞ்ச உடனே அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு லைட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். சின்ன பீஸ் ஒரு பட்டரு ஒரு 10 to 20 கிராம் போட்டாவே போதும். கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து க்ரீமர்னு கிடைக்கும். இங்கே மில்க் மேட் க்ரீமர்லாம் சொல்லுவாங்க. பேசிக்காகவே நாங்கள்லாம் டீ, நெஸ்கஃபே எல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நான் வீடியோவில் காட்டுறது. இதுதான் க்ரீமர். இது அந்த பட்டர்லேயே அந்த டின்னில் ஒரு 1/4 டின்னு அளவு ஊற்றிக்கிட்டு இதுலேயுமே அதே மாதிரி சுகரு ஒரு நான் காட்டுற அதே ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகரு, லைட்டாக உப்பு, ஒயிட் பெப்பர் எல்லாத்துலேயுமே நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச சிக்கனையுமே அதிலே போட்டுக்க வேண்டியது தான். இப்போயே அது ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் கிடச்சிரும். மேற்கொண்டு திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுமே லைட்டாக ஊற்றிக்க வேண்டியது தான். அப்போ அதில் அளவு எடுப்பாங்க பாருங்கள். எல்லாம் இது வந்து ஒரு ஆளுக்கு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைட்டாக ஊற்றிக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக ஊற்றினாலே நல்லா கொலன்னு வந்துடும். அதனால் கம்மியாகவே ஊற்றிக்க வேண்டியதான். நமக்கு ஒரு மாதிரி நல்லா க்ரீமாக வர வரையும் பத்தலாட்டி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எடுத்தோடனே அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. கம்மியாக ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதை சாப்பிட்றதுக்கு அப்படியே பால்கோவாவில் சிக்கன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நல்லா அதை புரிய வைக்கிறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ் வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி காட்டுறேன்.